அனைவரும் வணக்கம். சற்று அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பிரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் உங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். அண்ட் நீங்க எந்தெந்த வீடியோவில் இருந்து, அதாவது நீங்க எந்தெந்த மாவட்டத்தில் இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, 13/12/2025 மற்றும் 14/12/2025 தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்த செய்திக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகாலையில ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் சொல்றாங்க. இது குறிப்பா 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க. இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்பு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 மணி நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதல் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன பிரீஃபா சொல்ற வரானா, 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலையில பொதுவாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லை எனவும் சற்று குறையக்கூடும் எனவும் சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 21 டிகிரி ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நாளை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எனவும் இந்த செய்தி குறிப்புல சொல்றாங்க. இது போன்ற பனி மற்றும் வானிலை மற்றும் மழை பற்றி கூடுதலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.